ரான்சம் அது ரொம்ப சாதுரியமா மார்ட்டா பக்கம் திருப்பி விட்டுருக்கான். யாரோ ஒருத்தர் மார்ட்டாவுக்கு மெயில் அனுப்புன மாதிரி அனுப்பி அவளை கொலம்பஸ் ஸ்ட்ரீட்டுக்கு வர சொல்லிருக்கான். ஆனா உண்மையாவே அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரி பிராங்க் தான் ரான்சமா காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்கா. மார்ட்டா அங்க போறதுக்குள்ள ரான்சம் அங்க போய் அவளுக்கு அதே போதை மருந்து மார்பினை ஓவர் டோஸா வலுக்கட்டாயமா கொடுத்திருக்கான். மார்ட்டாவை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்காக அவன் போட்ட பிளான் அது. ஆனா அதுக்குள்ள நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அங்க போன மார்ட்டா பிராங்க பார்த்து அதிர்ச்சியாகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா. அப்படின்னு எல்லா உண்மையும் பிளாங்க் சொல்ல அந்த ரான்சம் மாட்டிக்கிட்டோம்ன்ற ஃபீலிங்ல அதிர்ச்சியோட எல்லாரையும் பாக்குறான். அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து மார்ட்டாவுக்கு ஒரு போன் வருது. போன்ல பேசின மார்ட்டா அந்த வேலைக்காரி பிராங்க் பொழைச்சிக்கிட்டான்னு சொல்ல அதை கேட்ட ரான்சம் உச்சக்கட்ட கோவத்துல, ஆமா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். எங்க சொத்தை எப்படி ஒரு மெடிக்கல் ஹெல்ப் பண்ண வந்த சாதாரண நர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு விட முடியும்? இப்ப அந்த பிராங்க் உயிரோட தான் இருக்கா. மேக்ஸிமம் உங்களால என் மேல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் தானே போட முடியும். நான் ஒரு நல்ல லாயரை வச்சு நான் வாதாடி வெளியில வருவேன். ஆனா மார்ட்டா அந்த சொத்தை எடுத்துட்டு போக விட மாட்டேன்னு சொல்ல மார்ட்டா டக்குன்னு அவன் மேல வாந்தி எடுக்கிறா. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம மார்ட்டா தான் போய் சொன்னா வாந்தி எடுத்துருவான்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. இப்ப அது என்ன போய்னா ஹாஸ்பிட்டல் அந்த வேலைக்காரி பொழைச்சிக்கிட்டான்னு சொன்னதுதான். உண்மையிலேயே அவ செத்துட்டா. அவ உயிரோட இருக்கான்னு போய் சொன்னதுனால தானே நீ ஓவாயாலே பண்ண தப்புக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டு மார்ட்டா சொல்ல அங்கிருந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அவனை பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போனை காட்ட ரான்சம் இறந்து போய் நிக்கிறான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுது. படத்தோட கடைசியில அந்த வீட்டு பால்கனில படம் ஆரம்பிக்கும் போது ட்ரேல மை ஹவுஸ் மை ரூல்ஸ் மை காஃபின்னு எழுதப்பட்ட ஒரு காஃபி கப் இருந்துச்சு பாருங்க. அதே காஃபி கப்போட மார்ட்டா நிக்க மொத்த ஃபேமிலியும் வெளியில வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சோதனை வந்தாலும் கடைசி வரைக்கும் நல்ல உள்ளம் கொண்டவங்க கிட்ட தான் எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறது தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துல கமெண்ட்ல போடுங்க. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நல்ல உள்ளத்தோட இருப்போம்ன்ற இந்த படத்தோட மெசேஜோட நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.